வெரி வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னாக்க முருங்கை காய் நண்பர்கள். முருங்கைக்காயும் கொஞ்சம் கீரையும் பறிப்போம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நண்பர்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த முருங்கை மரம். அதில் நிறைய பிஞ்சுகள் காய்கள்லாம் இருக்குது நண்பர்கள். இப்போ நண்பரை பறிக்க சொல்லியிருக்கேன். அந்த பறித்து கொண்டு வந்திருக்காரு பாருங்களேன். அந்த பறித்து கொண்டு வந்திருக்காரு. நானே வாங்குறேன் பாருங்கள். அந்த பாருங்கள், இது இந்தளவுக்கு முருங்கைக்கீரை நண்பர்களே. இந்தளவுக்கு முருங்கைக்கீரை பறிச்சிருக்கேன். அந்த உங்கள் பிளேட்டில் வைக்கிறேன் பாருங்கள். அந்த வைக்கிறேன் பாருங்கள். எடுத்து வச்சிருக்கேன் நண்பர்களே. அதை அந்த பாருங்கள், இந்தளவுக்கு முருங்கைக்கீரை நண்பர்களே. முருங்கைக்காய் இந்த பாருங்களேன், காயும் பறிச்சிருக்கோம். இந்த காயை நான் வாங்குகிறேன் பாருங்கள். காய் நானே வாங்குகிறேன். இதில் பாருங்கள் எத்தனை காய் இருக்குன்னு பாருங்களேன். பசுமையாக இருக்குது பாருங்கள். நாட்டுக்காய் நண்பர்களே. 6 காய் இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்கள். அதையும் இன்னொரு பிளேட்டில் வைக்கிறேன். இந்த இருக்குது பாருங்களே. மொத்தத்தில் இன்றைக்கி பறித்த முருங்கைக்கீரை நண்பர்களே, முருங்கைக்காய். இது என்ன பண்ண போகிறோம், நிறையா இருக்கனால கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கலான்னு பார்க்குறோம். அதாவது இதோட இந்த மிளகு சீரகம்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சிட்டோம்னா 6 மாதம் ஆனாலும் கெடாது. அதை நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பாட்டில் சாப்பிட்றதுக்கு முன்னால் கொஞ்சம் ஒரு சின்ன கரண்டி டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே சுட சுட இருக்க சாதம் இருக்கும்போது அந்தந்த பொடியை போட்டு இதில் கொஞ்சம் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு வெந்தயம் இதெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணிட்டோம்னா 6 மாதம் ஆனாலும் கிடையாது. அதை சாதம் சாப்பிடும்போது ஒரு கரண்டி போட்டுட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் அல்லது நல்லெண்ணெய் இதை விட்டுட்டு சாப்பிட்டோம்னு சொன்னாக்க ரொம்ப சத்து நிறைஞ்சது நண்பர்களே. முருங்கைக்கீரையை பற்றி நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. பல வகையான சத்துக்கள் இதில் இருக்குது. ஆமாம் நண்பர்களே. நீங்களும் இது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு மரம் வைங்க. இந்த மாதிரி ஒரு பப்பாளி மரம் வைங்க. இந்த மாதிரி ஒரு முருங்கை மரம் வைங்க. இது மாதிரி ஒரு வாழை மரம் ஒன்று வைங்க. இந்த பாருங்கள், கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன் வாழை மரம். இந்த பாருங்கள் சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள். ஆமாம் நண்பர்களே, செவ்வாழை இது. இந்த இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இதுலேருந்து வந்த பக்கண்டு தான் இந்த செவ்வாழை. அதுவும் கண்டெய்னர் தான் இருக்குது. இந்த பாருங்கள், அதுவும் கண்டெய்னர் தான் இருக்குது. இன்னொன்று வச்சுருக்கேன். இந்த இருக்குது பாருங்கள், அதுவும் கண்டெய்னர் தான். இதிலேருந்து வந்த பக்கண்டு தான் அது. இதை நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இது மாதிரி மரம் வளர்ப்போம் நண்பர்களே. நமக்கு வேண்டிய காய்கறிகளையும் நம்மளே காய்கறி பழங்கள்லாம் நம்மளே பயிரிட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும். இது தென்னை மரம் நண்பர்களே. நீங்கள் பல தடவை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், தேங்காய் நாங்கள் வாங்குறதில்ல. இந்த மரத்துலேருந்து வர தேங்காய் தான் எங்களுக்கு சமையலுக்கு. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. இந்த முருங்கைக்காய் இந்தளவுக்கு பறிச்சிருக்கோம். இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை பப்பாளி இதெல்லாம் இந்த மரங்களில் பறிச்சு நண்பர்களே. தேங்காயை பற்றி நான் பல வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கார்டனிங். முடிஞ்ச அளவுக்கு மரங்கள் வைங்க. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் இந்த பாருங்கள், பச்சை மிளகாயெல்லாம் இருக்குது பாருங்களேன். அதை பாருங்கள், அதுவும் கண்டெய்னர் தான். பிளான்டேஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்.